Episode 1 The Fresher. ஹலோ, ஆமா, நான் ஆஃபீஸ் வந்து சேர்ந்துட்டேம்மா. இப்பதான் மேலே 7th ஃப்ளோரில் தான் ஆஃபீஸ். இப்போதைக்கு நைட் ஷிஃப்ட் தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வேணும்னு கேட்டிருக்கேம்மா. எப்படியும் 3 மாதத்தில் பெர்ஃபார்மன்ஸை வச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. எப்படியும் கிடைச்சிருமா? ஹாசிம் தான் அம்மா கிட்ட பேசிக்கிட்டே தன்னோட முதல் நாள் வேலைக்காக ரொம்ப ஆர்வமா ஆஃபீஸ் பில்டிங்கோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்போ அவன் கூட ஒரு கப்புலும் அவங்களோட 2 பசங்களும் இன்னொரு பாட்டியும் லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. லிஃப்ட் வந்ததும் அந்த சின்ன பசங்க அவசரமா லிஃப்ட்டுக்குள்ள ஓட பின்னாடியே எல்லாரும் உள்ள போனாங்க. உள்ள போனதும் ஹாசிம் 7th ஃப்ளோரை கிளிக் பண்ணி அவங்கள பார்த்து எந்த ஃப்ளோர்னு கேட்கும்போது அந்த 2 பசங்கள்ல ஒரு பையன் டக்குன்னு 5th ஃப்ளோரை கிளிக் பண்ணான். இதை பார்த்ததும் ஹாசிமுக்கு தன்னோட சின்ன வயசுல தான் ரொம்ப குறும்பு பண்ற பையனா இருப்பேன் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அதை நினைச்சு சிரிச்சவன் தான் போன்ல அம்மா கிட்ட மறுபடியும் பேச ஆரம்பிச்சான். மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டேன். எப்படியும் கடனை அடைச்சிடலாமா, தங்கச்சிக்கு எப்படியும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமா எல்லாமே நல்லபடியா நடக்கும். போன்ல இப்படி பேசிட்டு இருக்கும் போதே 5th ஃப்ளோர் வந்ததும் மத்த எல்லாரும் 5th ஃப்ளோர்ல இறங்கிட்டாங்க. கடைசியா அந்த சின்ன பையன் போகும்போது அவன் ஹாசிமை பார்த்து சிரிக்க, ஹாசிமும் அந்த சின்ன பையனை பார்த்து ஒரு புன்முறுவல் செஞ்சான். அப்புறம் லிஃப்ட் 7th ஃப்ளோர் போனதும் ஆபீஸ்க்குள்ள போனான். ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதுனால HR மிஸ் ஹேமா புது எம்ப்ளாயீஸ் எல்லாரும் மிங்கிள் ஆகிறதுக்காக ஒரு குரூப் செஷன் அரேஞ்ச் பண்ணாங்க. அதுல அவங்க லைஃப்ல நடந்த இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல ஃபன்னியா நடந்த ஏதாவது விஷயம் இருந்தா ஷேர் பண்ணிக்க சொல்லி கேட்டாங்க. அதை கேட்டதும் ஹாசிம் சிரிச்சான். அதை பார்த்தவங்க, என்னப்பா சிரிக்கிற? You got something in your mind? எஸ் மேம். அது நான் சின்ன வயசுல ரொம்ப துருன்னு இருப்பேன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. லிஃப்ட்ல இப்ப வரும்போது கூட 2 பசங்க கூட வந்தாங்க. நான் லிஃப்ட்ல எந்த ஃப்ளோர்னு கேட்டு அழுத்துறதுக்குள்ள அதுல ஒரு பையன் வேகமா 5th ஃப்ளோரை கிளிக் பண்ணிட்டான். அதை பார்த்து அவங்க அப்பா என்ன நினைச்சாரோ தெரியல, பயங்கரமா அவனை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. 5th ஃப்ளோர்ல போய் இறங்குற வரைக்கும் ஒரே திட்டு தான். அப்படியே சின்ன வயசுல என்ன பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அது ஞாபகம் வந்துருச்சு மேம், அதான் சிரிச்சேன். I think you're talking about the 6th floor. Am I right? 6th ஃப்ளோரா? இல்ல மேம், 5th ஃப்ளோர் தான். I'm sure about it. 5th floor-ஆ? அங்க எதுவுமே இல்லையே. In fact, it's been closed for many years. லிஃப்ட்ல 5th floor எப்போ பிளாக் பண்ணிட்டாங்க. 5th floor-ஐ கிளிக் பண்ணவே முடியாது. அங்க லிஃப்ட் நிக்காது. அப்புறம் எப்படி நீ சொல்றதை நம்ப முடியும்? கொஞ்சமாவது நம்புற மாதிரி சொல்லுங்க சார். இல்ல மேம், நல்லா ஞாபகம் இருக்கு. Just call me ஹேமா. எஸ் ஹேமா. அது நான் போன்ல எங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டே தான் வந்தேன். ஆனா நல்லா ஞாபகம் இருக்கு மேம், அது 5th ஃப்ளோர் தான். ஹாசிம் சொல்லிட்டு இருக்கும் போதே அவனுக்கு சில ஞாபகங்கள் வர ஆரம்பிச்சது. 5th ஃப்ளோர்ல லிஃப்ட் நிற்கும் போது அங்க ஃப்ளோரே இருட்டாதான் இருந்துச்சு. லிஃப்ட் வெளிச்சத்தை தவிர வேற எந்த வெளிச்சமும் இல்ல. அம்மா கிட்ட ரொம்ப முக்கியமா பேசிட்டு இருந்ததுனால அப்ப அவனுக்கு அதெல்லாம் பெருசா எதுவும் தோணல. ஆனா இப்ப அது ஞாபகம் வந்ததும் அவனுக்கு ஏதோ விசித்திரமா இருந்தது. மிஸ்டர் ஹாசிம், நான் இந்த ஆஃபீஸில் 2 வருஷமா ஹெச்ஆரா இருக்கேன். இங்கே இருக்கிறது ஒரே ஒரு லிஃப்ட் தான். நான் டெய்லியும் அந்த லிஃப்ட்டை தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு தெரியாதா எந்தெந்த ஃப்ளோரில் நிற்கும் எந்தெந்த ஃப்ளோரில் நிற்காதுன்னு? ஓகே, வில் டூ ஒன் திங். டின்னர் பிரேக்கில் வில் ட்ரை டு ரீச் 5th ஃப்ளோர். லிஃப்ட்டு 5th ஃப்ளோரில் நின்றுச்சுன்னா I'll buy dinner for you all. பட் 5th ஃப்ளோரில் கிளிக் பண்ண முடியலன்னா you will have to buy dinner for all of us. இப்போ என்ன சொல்றீங்க சார்?
அவங்க டின்னர் பிரேக்ல 5th ஃப்ளோர் போக ட்ரை பண்ணாங்க. ஆனா அவங்களால 5th ஃப்ளோரை கிளிக் பண்ணவே முடியல. உடனே ஹாசிமும் சிரிச்சுக்கிட்டே தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டான். ஆனா டின்னரை முதல் மாச சேலரி வந்ததும் வாங்கி தரேன்னு சமாளிச்சிட்டான். அதனால அன்னைக்கு அவங்க எல்லாரும் அவங்க சொந்த காசுல தான் டின்னர் சாப்பிட வேண்டியதா போச்சு. அன்னைக்கு நாள் முடிவுல எல்லாரும் ஆபீஸை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் டேல பேப்பர் ஒர்க்ஸ்லாம் முடிக்க லேட் ஆகியிருந்ததுனால ஹாசிம் மட்டும் கடைசியா லிஃப்ட்ல தனியா போக வேண்டியதா இருந்தது. லிஃப்ட்ல ஹாசிம் ஏறினதும் கிரவுண்ட் ஃப்ளோரை கிளிக் பண்ணான். தன்னோட போனை நோண்டிக்கிட்டே இருந்தவன் லிஃப்ட் நின்னதும் லிஃப்ட்டை விட்டு இறங்கினான். ஆனா ஃப்ளோரு இருட்டா இருந்தது. கிரவுண்ட் ஃப்ளோர் ஏன் இவ்வளோ இருட்டா இருக்குன்னு புரியாம ஃப்ளோரோட நம்பரை பார்த்தான். அது 5th ஃப்ளோர்னு இருந்தது. 5th ஃப்ளோரா? இது எப்படி நடந்துச்சு? நான் எப்படி இங்க வந்தேன்? ஓ காட்! ச்சே, இப்பன்னு பார்த்து யாருமே இல்லையே. நான் சொன்னதை யாருமே நம்பல. வெளியே எட்டி பார்த்தவனுக்கு வெறும் இருட்டு மட்டும்தான் தெரிஞ்சது. பயத்துல கிரவுண்ட் ஃப்ளோரை வேகமா கிளிக் பண்ணான். ஆனா லிஃப்ட் க்ளோஸ் ஆகல. அதுக்கு பதிலா லிஃப்ட்ல வெயிட் அதிகமா இருக்கு, யாராவது கீழே இறங்குங்கன்னு ரெக்கார்டட் வாய்ஸ் கேட்டுச்சு. ஹாசிமுக்கு நடக்கிறது ஒண்ணுமே புரியல. அவன் எமர்ஜென்சி பெல் மாதிரியான சுவிட்சஸையும் அழுத்தி பார்த்தான். எதுவும் வேலை செய்யல. அப்பதான் திடீர்னு ஃப்ளோருக்குள்ள இருந்த ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் கேட்டுச்சு. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? நான் இங்க இது பிராங்க் பண்ற டைம் இல்ல. இங்க பாருங்க, அப்புறம் நான் ஹெச்ஆர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும். யாருன்னு சொல்லிருங்க. ஹாசிமுக்கு பயமா இருந்துச்சு. இருந்தாலும் ஆண்டவனை பிரார்த்திச்சுக்கிட்டே லிஃப்ட்டை விட்டு வெளியே வந்தான். அவன் வெளியே வந்ததும் லிஃப்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஹாசிம் வெளியில இருந்த சுவிட்சஸ் அழுத்தி அழுத்தி பார்த்தான். அவுட் ஆஃப் ஆர்டருங்கிற மெசேஜ் மட்டும்தான் காட்டுச்சு. அப்பதான் கையில் இருந்த போன்ல டார்ச் ஆன் பண்ணான். யாருக்காவது போன் பண்ணலாம்னு பார்க்கும்போது சிக்னலே கிடைக்கல. என்னது இது? எதுவும் வேலை செய்ய மாட்டேங்குது. ஒரு இருட்டா இருக்கு. கடவுளே, என்னது இது? எல்லாமே ரொம்ப அமானுஷமா நடக்குது வந்ததுல இருந்து. ஆண்டவா, நீ தான் கூட இருக்கணும். ஸ்டேர்ஸ், படியில போயிடலாம். படி வழியா போக ட்ரை பண்ணா. ஆனா படியை யாரோ 5th ஃப்ளோர்ல இருந்து யாரும் வெளியவோ உள்ளேயோ போக முடியாதபடி கீழையும் மேலையும் ஃபுல்லா உடைச்சு வச்சிருந்தாங்க. இப்போ மறுபடியும் அங்க உள்ள இருந்து சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. ஹாசிமோட மனசு அவனுக்குள்ள அந்த ரூமோட கதவை திறந்து பாருன்னு சொல்ல ஆரம்பிச்சது. அதனால அந்த கதவை திறந்து பார்க்கலாம்னு அவன் திறக்க போனான். அவன் கதவை திறக்க போகும்போது திடீர்னு லிஃப்டோட கதவை திறந்து அந்த ஃப்ளோருக்குள்ள ஒரு வயசான ஆளு உள்ள வந்தாரு. ஹேய், யார் நீ? இல்ல சார், நான் இங்க 7th ஃப்ளோர்ல NXM கம்பெனில இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்கேன். இங்கெல்லாம் யாரும் வரக்கூடாது. நான் கிரவுண்ட் ஃப்ளோர் தான் கிளிக் பண்ணு. ஆனா 5th ஃப்ளோர் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா புரியல. புரிஞ்சுக்கோப்பா, இங்க வந்தா திரும்பி போக முடியாது. சார், என்னை எப்படியாவது வெளியே கொண்டு போய் விட்டுருங்க சார். நேரம் ஆகிறதுக்குள்ள இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லி ஹாசிமோட சட்டையை பிடிச்சு வேகமா லிஃப்ட்டுக்குள்ள தள்ளுனாரு. ஹாசிம் லிஃப்ட்டுக்குள்ள போனதும் அந்த ரூமுக்குள்ள இருந்து அப்படின்னு யாரோ கத்துற சத்தம் கேட்டுச்சு. உடனே லிஃப்ட் க்ளோஸ் ஆகி வேகமா கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து நின்னுச்சு. ஹாசிமுக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ என்ன நடந்துச்சுன்னு புரியாம தன்னோட போன்ல டைமை பார்த்தான். அது காலையில 4 மணின்னு காட்டுச்சு. வீட்டுக்கு போனவன்
தூங்கவே முடியாம நடந்ததையே யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அடுத்த நாளும் அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர்ல லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நேத்து பார்த்த அதே கப்புலும் அந்த பசங்களும் அந்த பாட்டியும் அங்க வந்து நின்னாங்க. அவங்கள பார்த்ததும் அவங்க கிட்ட ஏதோ கேட்கணும்னு நினைக்கும் போது பின்னாடில இருந்து யாரோ ஹாசிம்னு கூப்பிடுற ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஹாசிம் திரும்பி பார்த்தா அங்க ஸ்ருதி நின்னுக்கிட்டு இருந்தா. அவளுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு அந்த கப்புல் கிட்ட பேசலாம்னு திரும்பி பார்த்தான். ஆனா அந்த கப்புலும் அந்த பசங்களும் அந்த பாட்டியும் எல்லாரும் மொத்தமா காணாம போயிருந்தாங்க.